ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு இஞ்சி கறி. அது பிக்கிள்னு கூட சொல்லலாம், பிக்கிள் மாதிரி இருக்கும். இஞ்சி கறி பண்ண போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இதில் பண்ணேன். அதில் வந்து நாட்டு சர்க்கரை எதுவும் சேர்க்க மாட்டேன். அதை விட பெஸ்ட்டாக நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம இஞ்சியை வந்து நைஸாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை துணியில் துடைச்சிட்டு இப்படி எடுத்துக்கணும். நைஸாக கட் பண்ணி எடுத்து தேங்காய் வந்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பொட்டி தறிக்கையும் பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஃப்ரையாக இருக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. கருக எல்லாம் செய்யலை, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு குழம்பு நல்லா இதாக வரும். ஆனால் கருகக்கூடாது, சரிங்களா? தேங்காய் போட்டுருக்கலாம், அதில் இல்லை. இஞ்சி வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உடையணும். நீங்கள் இப்படி இது பண்ணும்போது இந்த மாதிரி உடஞ்சி வரணும் இஞ்சி. அப்போ தான் இது 1 இயர் வரை இந்த இஞ்சி கறி கெட்டு போகாது, இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இது தேங்காய் வந்து இந்த நிறைய வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் அடங்கணும். இது ஸ்டாப் ஆன உடனே எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? தேங்காய் இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுக்கணும். இதெல்லாம் அரைக்கக்கூடாது. தேங்காய் இஞ்சி இது ரெண்டும் நல்லா மை போல் அரைக்கணும். நல்லா மை போல் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா மை போல் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. புளி வந்து இந்த அளவு எடுத்துக்கிடுங்க. நான் அந்த இஞ்சியெல்லாம் வறுத்த அதே எண்ணெயில் தான் இது பண்ண போகிறேன். அதுலேருந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்து மாற்றிட்டேன். கடுகு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு இந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா இது குறுகி வரட்டும். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், காயப்பொடி போட்டுக்கிடுங்க, மிளகுத்தூள் போட்டுக்கலாம், காஷ்மீர் சில்லி போட்டுக்கிடுங்க, வெந்தய பொடி போட்டுக்கிடுங்க. இது இன்னும் கொஞ்சம் இதில் இந்த மசாலா எல்லாம் வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த அரைச்ச வெளுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வினிகர் விட்டுக்கிடுங்க. நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடுங்க. பொரிச்சு வச்ச இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, டேஸ்டியான இஞ்சி கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.